ஏற்கனவே உன்னை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியவே இல்லை. உனக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன். யார் யாரோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஏற்கனவே நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கலையோன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். இதில் நீ வேற இப்படி திடீர்னு சொல்லாமல் காணாமல் போகும்போது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா? எங்கே அதை பற்றி கேட்டு நான் முன்னாடி மாதிரியே உன்னை சந்தேகப்படுறேன்னு நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் தயக்கமாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்யட்டும், நீயே சொல்லு. இந்த கொஞ்ச நாட்களாக மனதில் பாரமாக அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை ஹரிஷின் முன்னால் கொட்டி தீர்த்தாள் சந்தனா. அவள் பேசியதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்தவன் பின்பு வேகமாக அவளை இழுத்து அணைத்தான். அவனுடைய நெஞ்சில் முகம் புதைத்தவள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளுடைய தலையை தடவி கொடுத்தான் ஹரிஷ். பேபி, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்பியா? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் அதை சொல்ல விடாமல் தடுத்துருது. அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் போக நினச்ச பாதையில் பாதி வழியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கிருந்து நிறைய சின்ன ரோடுங்க பிரியுது. அதில் எந்த பக்கம் போகிறதுன்னு நானே இன்னும் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரல. நானே இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அதில் ஒன்றையும் சேர்த்து இழுத்து விட விரும்பலை. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அமைதியாரு. நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். சத்தியமாக நான் எந்த ஒரு தப்பான வழியிலையும் போகலைங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இந்த வீடு, கார் எல்லாமே என்னோட சொந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான். நான் யாரையும் ஏமாத்தலை, திருடலை, கொள்ளையடிக்கலை. இதை நீ நம்புறதானே? ஆழ்ந்த குரலில் பேசிக்கொண்டே வந்த ஹரிஷ் கடைசியாக கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்தவாறே ஆமாம் என்று தலையசைத்தாள் சந்தனா. இது போதும் பேபி, எனக்கு மற்ற யார் என்ன நம்பலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது என் அப்பா அம்மாவையும் உன்னையும் என் நண்பர்களையும் தான். நீங்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். நான் நினச்சதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன். உணர்ச்சி வசப்பட்ட குரலில் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை ஆதரவாக அணைத்தாள். அவளுடைய முகத்தை உயர்த்தி நெற்றியில் முத்தம் கொடுத்தவன், இப்பெல்லாம் ஓகே தானே? என் பேபி சமாதானமாயிட்டா தானே? ஹரிஷ் கொஞ்சலாக கேட்க அவனுடைய கழுத்தில் இரு கைகளையும் போட்டு கோர்த்தவள், இதுதான் லாஸ்ட் டைம். இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த தகவலும் சொல்லாமல் காணாமல் போகக்கூடாது, சரியா? என்று முகத்தை முடிந்தவரை டெரராக வைத்து கொண்டு சந்தனா கூற அதை பார்த்து வாய்விட்டு சத்தமாக சிரித்தான் ஹரிஷ். சரி, ப்ராமிஸ் என்றவன் அவளை தூக்கி ஒரு சுழற்றினான். இந்த இயல்பான கணவன் மனைவி வாழ்க்கை அவனுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அவளுடைய முகத்தில் இந்த சிரிப்பை பார்ப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றியது. அதற்கு முன்பு அவனையும் அவளையும் அவமானப்படுத்திய கூட்டத்தின் முன்னிலையில் ஒரு கிங்காக உருவாகி நிற்க வேண்டும் என்று உறுதி எடுத்தவன் அதற்காக அடுத்தென்ன செய்யலாம் என்பதை பற்றி மனதிற்குள் திட்டமிடத் தொடங்கினான். ஒரு வழியாக சந்தனா சமாதானமாகிவிட ஹரிஷ் அவளை விளையாட்டாக வம்பிழுத்து கொண்டே அவள் சமைப்பதற்கும் உதவினான். ரொம்ப நாள் கழித்து கிடைத்த அந்த தனிப்பட்ட நேரத்தை அவர்கள் இருவருமே சந்தோஷமாக அனுபவித்தார்கள். அதன் பிறகு எப்போதும் போல அவளையும் அழைத்து கொண்டு காலேஜுக்கு கிளம்பினான் ஹரிஷ். கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்த ஹரிஷை பார்த்ததும் உற்சாகமாக கையாட்டிய ஜீவா அவன் அருகில் வந்து உட்கார்ந்ததும் குரலை தனித்து கொண்டு, என்னாச்சு ஹரிஷ், நீ ஏதோ தேடிக்கிட்டு இருந்தியே, கிடைச்சதா என்று அக்கறையுடன் கேட்டான். அது பரவாயில்ல ஜீவா, அந்த பிரச்சனை வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு. பட் அந்த ஃபார்முலா கிடைச்சா நல்லா தான் இருக்கும், நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது ஹரிஷ் சொல்ல. தேங்க் காட், அன்றைக்கி நைட்டு நான் சொல்ல கேட்காம என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டியா. நேற்று வேற நீ காலேஜுக்கு வரலையா, அதான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ அந்த பிரச்சனை ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்னு கேட்கும்போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்ற ஜீவாவை ஒரு சொல்ல முடியாத உணர்வுடன் பார்த்தான் ஹரிஷ். இதற்கும் அந்த பிரச்சனை என்னவென்று கூட ஜீவாவிற்கு தெரியாது. அதை பற்றி அவன் கேட்கவும் இல்லை. இருந்தாலும் அவனால் முடிந்த அளவுக்கு ஹரிஷுக்கு உதவ முயற்சித்தான். அந்த அளவிற்கு தன் மீது நம்பிக்கை வைத்திருந்த நண்பனை நினைத்து பெருமையாக உணர்ந்தான் ஹரிஷ். என்னடா அப்படி பார்க்குற, என் முகத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? ஜீவா கேட்க, ஒன்றும் இல்லடா என்றபடி அவனுடைய தோளில் கை போட்டு இறுக்கினான் ஹரிஷ். அப்போது அவர்களின் பெஞ்சுக்கு அருகில் வந்த பூஜா ஹரிஷின் முன்பு ஒரு மடித்த பேப்பரை வைத்துவிட்டு போக ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மச்சி, என்னடா நடக்குது இங்க? இது சந்தனாவுக்கு தெரியுமா? ஜீவா கிண்டலாக கேட்க, அட நீ வேற ஏன்டா நேரங்காலம் தெரியாமல். நானே என் மேலே சரியான கோபத்தில் இருந்தவளை காலையில் தான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன்.
இதில் இது வேறையா? முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், பொறு என்ற ஹரீஷ் அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தான். அதில், நீ ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நாம் டின்னர் சாப்பிட போகலாமா? நான் உனக்கு வாங்கித்தரேன்னு சொன்ன ப்ராமிஸ் இன்னும் பாக்கி இருக்கு என்று எழுதப்பட்டிருக்க ஹரீஷ் மெதுவாக சிரித்தான். பூஜா அந்த செல்போன் நிகழ்வை ஏதாவது ஒன்றை செய்து சரி செய்ய நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். உண்மையில் ஹரீஷ் அந்த விஷயத்தை பற்றி சுத்தமாக மறந்தே போயிருந்தான். நான் தான் சொன்னல, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. அவன் என்னை ஃப்ரெண்ட்லியாக டின்னருக்கு கூப்பிட்றா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீயும் என் கூட வரியா என்று அந்த பேப்பரை ஜீவாவிடம் காட்டி கேட்டான் ஹரீஷ். இதெல்லாம் கேட்கணுமா மச்சி, உனக்கே தெரிய வேணாமா? ஜீவா சந்தோஷமாக பதில் சொல்ல, அடா பாவி, இப்போ தான் சந்தனாவுக்கு தெரியுமான்னு என்ன கிண்டல் பண்ண, இப்போ இதை நான் திவ்யா கிட்ட சொல்லவா? ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான். உன் கூட ஒரு டின்னருக்கு வரேன்னு சொன்னது குத்தமாடா? அதுக்காக எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவ போல இருக்க என்று விளையாட்டாக சொன்ன ஜீவா, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட போகிறதெல்லாம் திவ்யா தப்பாக நினைக்க மாட்டாடா மனைவியை நினைத்து பெருமிதத்துடன் கூறினான். பொண்டாட்டி மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருக்க சாரு, எதுக்காக அவ்வளோ வேகமாக டின்னருக்கு வரேன்னு சொன்னீங்க? ஹரீஷ் மீண்டும் அவனை வம்பிழுக்க, அது வேறு டிபார்ட்மெண்ட், ஒரு ஜாலிக்காக செய்கிறது. இந்த கேம்பஸோட க்ரஷ் மெட்டீரியல் கூட இந்த மாதிரி ஒரு டின்னர் சாப்பிட்ற சான்ஸ் கிடைக்கும்போது யாராவது அதை மிஸ் பண்ணுவாங்களா? இங்கே அவன் பூஜா திரும்பி ஒரு பார்வை பார்க்க மாட்டாளான்னு ஏங்கிட்டு கிடக்கிறானுங்க. அப்படிப்பட்ட ஸ்டன்னிங் பியூட்டி உன் கூட ஃப்ரெண்டாக விரும்புகிறான்னா பெரிய விஷயந்தாண்டா. இருந்தாலும் நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன் தாண்டா. முதல்ல அக்ஷரா, இப்போ பூஜா, உனக்குன்னே அழகான பொண்ணுங்களாக தேடி தேடி வர்றாங்க. ஜீவா கேலி செய்ய ஹரீஷ் அவனை முறைத்தான். போனா போகுதுன்னு உன்னை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், பட் இப்போ வேண்டான்னு தோணுது என்ற ஹரீஷை பரிதாபமாக பார்த்தான் ஜீவா. ஏன் ஹரீஷ், நாம் என்ன அப்படியா பழகிருக்கிறோம்? நான் உன்னை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? ஜீவா அவனுடைய கன்னத்தை பிடித்து சமாதானப்படுத்துவது போல கூற சிரித்த ஹரீஷ், சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்காக என் கன்னத்தை பிச்சு எடுத்துறாத என்றான். நண்பர்களுக்குள் இதுபோன்ற விளையாட்டும் கேலிகளும் சகஜம் என்பதால் இருவருமே அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. பூஜாவிடம் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனாவை அழைத்தவன் அவளுக்கு ஈவினிங் லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறதா என்று கேட்க அவளும் ஆமாம் என்றாள். அதன் பிறகு பூஜா டின்னருக்கு அழைத்த விஷயத்தை கூறியவன் தானும் ஜீவாவும் செல்வதாக கூற அவளும் சரி என்றாள். ஜீவாவும் உடன் செல்வதால் சந்தனா அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அதன் பிறகு பூஜா கொடுத்த அந்த பேப்பரை திருப்பி, ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆனால் என் கூட ஜீவாவையும் கூட்டிகிட்டு வர விரும்புகிறேன் என்று எழுதி பூஜாவிடம் கொடுத்தான். அதை பார்த்தவள், ஓ இஷ்டம் என்று அதன் கீழே எழுதி காண்பிக்க ஹரீஷ் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ்அப் காட்டினான். அன்றிரவு பூஜா அவர்களை ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து செல்ல ஹரீஷும் ஜீவாவும் அவளுடன் இயல்பாக பழகினார்கள். பொதுவாக பூஜாவுடன் பேச விரும்பும் ஆண்கள் அவளை ஒரு மாதிரி ஸ்பெஷலாகத்தான் நடத்துவார்கள். அவர்களிடம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இல்லாமல் ஹரீஷும் ஜீவாவும் அவளுடன் நட்பாக பழகியது பூஜாவிற்கு ஒரு நல்ல உணர்வை தந்தது. மூவரும் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் ஹரீஷை தயக்கத்துடன் பார்த்த பூஜா, ஹரீஷ், நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா என்றாள். ஐயோ பூஜா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? என் நண்பன் மற்றவங்களுக்கு உதவுறதையே தன்னோட கடமையாக நினைக்கிறவன், அதனால் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தாராளமாக கேட்கலாம் இல்லை மச்சான் என்று ஹரீஷை முந்திக்கொண்டு ஜீவா பதில் சொல்ல டேபிளுக்கு அடியில் இருந்து அவனுடைய காலை ஓங்கி மிதித்தான் ஹரீஷ். பூஜா இருந்ததால் கத்த முடியாத ஜீவா பல்லை கடித்தபடி அவளை பார்த்து ஈ என்று சிரித்தான். அதற்குள் பூஜாவை திரும்பி பார்த்த ஹரீஷ், அவன் அப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பான், சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்க, ஹெர்பல் காம்படிஷனில் நீ ஜெயித்தது மூலமாக நீ ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுன்னு தெரியுது. எனக்காக நீ ஒரு மெடிசன் தயாரித்து தர முடியுமா? பூஜா ஒரு வழியாக தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னாள். என்ன, உனக்கு ஹெர்பல் டேப்லெட்ஸ் வேணுமா? ஹரீஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். பணமும் செல்வாக்கும் கொண்ட பூஜாவின் குடும்பத்தால் வாங்க முடியாத டேப்லெட் ஏதாவது இருக்கிறதா என்ன? யோசித்த ஹரீஷால் அதை நம்ப முடியவில்லை. ஜீவாவிற்கும் அதே எண்ணம்தான். தன் நண்பனின் திறமையை பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தாலும் பூஜா அவனிடம் உதவி கேட்பது நிச்சயம் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். எனக்குன்னா எனக்கில்ல என்ற பூஜா ஒரு கணம் தயங்க, அவள் என்ன கேட்க விரும்புகிறாள் என்று புரியாத ஹரீஷும் ஜீவாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் ஒரு முடிவுக்கு வந்த பூஜாவே பேசத் தொடங்கினாள். அவனுடைய பார்வையின் பொருளை உணர்ந்த பூஜா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு,
அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் மெடிசன் தேவைப்படுது. ஆனால் அதுக்காக நீ அதிகம் கஷ்டப்படக்கூட தேவையில்லை. அவளுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான ஃபார்முலா கூட எங்ககிட்ட இருக்குது. என் ஃப்ரெண்டுக்காக நீ அந்த மருந்தை ரெடி பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை கூட நீயே வச்சுக்கலாம் என்று கூறினாள். ஹரிஷை எப்படியாவது இதற்கு சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்ற ஆர்வம் அவளிடம் தெரிந்தது. அவள் சொன்னதை கேட்டு மெதுவாக சிரித்த ஹரிஷ், இப்போ என்ன, உன் ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு மெடிசன் தயாரித்து கொடுக்கணும், அவ்வளோதானே? நீ வாங்கி கொடுத்த இந்த ஸ்பெஷலான டின்னருக்காகவே நான் அதை செய்கிறேன். ஹரிஷ் சாதாரணமாக கூற பூஜா அவனை கண்கள் விரிய பார்த்தாள். உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? அது என்ன டேப்லெட்டுன்னு கூட கேட்கல என்று கேட்க, அதான் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஹரிஷ் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். எப்படி இருந்தாலும் பூஜா சொல்வது அவனுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மெடிசனாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு உறுதியாக தெரியும். பூஜா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ஹரிஷை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவள், இவன் கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வைபவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி ஹரிஷை அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். வாவ் நண்பா, வர வர நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வரப்போல. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. ஹரிஷின் தோள் மீது கை போட்டு ஜீவா சொல்ல 3 பேரும் சந்தோஷமாக சிரித்தார்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். இப்போ உனக்கு நேரம் இருக்குன்னு சொன்னேன்னா நான் என்னோடய பிளேஸுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். பூஜா சொல்ல வாட்சை பார்த்த ஹரிஷ், இப்போவே எனக்கு நேரம் இருக்குது, நாம் போகலாமா என்றான். சந்தனா வீட்டிற்கு வர இன்னும் நிறைய நேரம் இருந்ததால் அங்கு போய் தனியாக இருப்பதை விட பூஜாவுடன் சென்று அவளுடைய தோழிக்கு மருந்து தயாரித்து தரலாம் என்று முடிவு செய்தான் ஹரிஷ். அது அவனுக்கு பிடித்த வேலையும் கூட. ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட பூஜா, கண்டிப்பாக போகலாம் ஹரிஷ் என்றாள். சாரி கைஸ், எனக்கும் உங்கள் கூட வரணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, வீட்டில் என்னோடய ஒய்ஃப் காத்துக்கிட்டு இருப்பா. ஸோ நான் அப்படியே கிளம்புறேன். ஜீவா சொல்ல அவனிடம் குனிந்த ஹரிஷ், உண்மையை சொல்ல மச்சான், சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு போகலைன்னா திவ்யா கிட்ட மிதி வாங்கணுங்கிறத தானே இவ்வளோ டீசெண்டாக சொல்கிற என்று கிண்டலாக கேட்டான். சரி சரி, கம்பெனி சீக்ரெட்டெல்லாம் வெளியே சொல்லாத. அந்த பூஜா பொண்ணு வேற நம்மளை ரொம்ப கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்கு, அதை கெடுத்து விட்டுறாத நண்பா என்று அடிக்குரலில் அவனை மிரட்டிய ஜீவா பூஜாவிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சென்னையின் புறநகர் பகுதியில் அவர்களுடைய காலேஜுக்கு பக்கத்திலேயே இருந்த பூஜாவுடைய பிரம்மாண்டமான மாளிகை முன்னால் நின்ற ஹரிஷ் அதை ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்த்தான். இது உன்னோட வீடா பூஜா? ஆனால் நீ ஏதோ வெளியூரில் இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஹரிஷ் கேட்க, ஆமாம், நான் இதை இங்கே படிக்கிறதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் வாங்கினேன் என்று அவள் சர்வசாதாரணமாக பதில் சொன்னாள். அதிலிருந்தே பூஜாவின் ஃபேமிலி எந்த அளவுக்கு வெல்த்தியானது என்பதை புரிந்து கொண்டான் ஹரிஷ். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.